வேண்டியதை அவர் மறைத்து வைப்பதே இல்லை. அந்தந்த காலகட்டத்தில் எதை சொல்ல வேண்டுமோ, எப்படி சொல்ல வேண்டுமோ, எதை அறிவிக்க வேண்டுமோ, எப்படியெல்லாம் தன்னுடைய ஜனங்களை அவர் ஆயத்தப்படுத்த வேண்டுமோ, இவைகள் எல்லாவற்றிலும் ஆண்டவர் துரிதமாக கிரியை செய்து தம்முடைய பிள்ளைகளை ஆயத்தப்படும்படி விசுவாச பூரணர்களாக ஆக்கும்படி தேவன் என்ன வைத்திருக்கிறார் என்றால், அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சத்தியங்களை அவ்வப்பொழுது அவர் சொல்லிக்கொண்டே வருகிறார். நம்முடைய போதுகிறவர்கள் இந்த 7 சபைகளை குறித்து அவர் அப்படியே ஒவ்வொரு சபையாக பேசிக்கொண்டே வந்து கொண்டிருக்கிறார். சபைகளுக்கு ஏன் ஆண்டவர் இந்த தூதை கொடுக்கிறார் என்று சொன்னால், சபைதான் அவருக்கு என்ன என்று சொன்னால், அதன் மூலமாகத்தான் தேவன் தன்னுடைய தெய்வீக ரட்சிப்பின் திட்டத்தை என்ன செய்ய போறாரு, நிறைவேற்ற போகிறார். அந்த சபையில நீங்களும் நானும் இருக்கிறோம் என்று சொன்னால், ஒவ்வொருவரின் மேலும் இந்த கடமையை தேவன் வைத்திருக்கிறார் என்பதை இன்றைக்கு நாம உணர்ந்து கொள்ள வேண்டும். அன்றைக்கு அந்தந்த சபைகளில அவர் இந்த விசேஷங்களை, செய்திகளை அவர் சொல்லிக்கொண்டே வந்திருக்கிறார். அதுல ஒரு 5 காரியங்களை நம்மால் பார்க்க முடியும். ஒவ்வொரு சபைகளிலும் ஒரு 5 காரியங்களை. முதலாவது, தம்மை அவர் அறிமுகப்படுத்துவார். இரண்டாவது, அவருடைய கிரியைகளை, நல்லவைகளை அவர் என்ன செய்வார், அவர்களுக்கு போற்றுதல் அளிப்பார். குறைகள் இருந்தால் சுட்டி காட்டுவார். அதற்கு பின்பு எச்சரிப்பை தருவார். கடைசியாக வாக்கு தத்தங்களை கொடுப்பார். கொடுப்பார். இப்படி ஒரு 5 பிரிவுகளாக ஒவ்வொரு சபைக்கும் தேவன் கொடுக்கின்ற அந்த செய்தியின் தொகுப்பானது பிரிக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கும். ஆக இதை காண்கிற பொழுது நிச்சயமாக முதலாவது காரியம், அவர் தன்னை அங்கே வெளிப்படுத்துகிறார், தம்மை அறிமுகப்படுத்துகிறார் என்று சொன்னால், அந்த செய்திக்கும் ஆண்டவர் அந்த சபைக்கு சொல்ல வருகிற செய்திக்கும் ஒரு பெரிய சம்பந்தம் உண்டு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அங்கே நான் அந்த வகையில ஒரு சபையில எனக்கு மிகவும் பிடித்த அந்த சபையை பற்றின ஒரு செய்தியை உங்களுக்கு முன்பாக பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசிக்கிறேன். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரத்திற்குள்ளாக நம்முடைய கவனத்தை செலுத்துவோம். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 7 முதல் 13 வரை இருக்கின்ற அந்த வசனங்களை தான் இன்றைக்கு நாம என்ன செய்ய போகிறோம் என்றால் தியானிக்க போகிறோம். ஒருவேளை நான் வாசிக்கிறேன், நீங்க வேணும்னா கேளுங்க. ஆனால் வேதாகமத்தை திறந்து ஒவ்வொரு அந்த வசனத்தை கவனமாய் பார்க்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக் கொள்கிறேன். பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது. இது அறிமுகம். இது அவரை பற்றின அறிமுகம். இரண்டாவது, உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் 8வது வசனம், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கைக்கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். இது அவர்களை பற்றின ஒரு செய்தியாய் இருக்கிறது. அடுத்த வசனம், இதோ யூதர் அல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்லுகிறவர்களாகிய சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை உனக்கு கொடுப்பேன். இதோ அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து நான் உன்மேல் அன்பாய் இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். இந்த 2ம் அந்த சபைக்கு கொடுக்கிற ஒரு காரியமாய் இருக்கிறது. அடுத்தது பாருங்க, என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியை குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக
பூச்சக்கரத்தின் மேல் எங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். இது அவர்களுக்கு தருகிற அவருடைய வாக்கு தத்தம். அடுத்தது பாருங்க, இதோ சீக்கிரமாய் வருகிறேன் செய்தி. நீங்க விழித்திருங்க, எச்சரிக்கையா இருங்க, நான் உங்களிடத்தில் சீக்கிரமாய் வரப்போகிறேன் என்று அந்த வசனம் சொல்கிறது. உன் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றிக் கொண்டிரு. இதுதான் எச்சரிப்பு. உன் கிரீடத்தை யாராவது என்ன செய்வான்? அபகரித்துக் கொள்வான் இல்லைங்களா? எதிராளி யாரு நமக்குள்ளதை பறித்துக் கொள்வான்? நமக்கு எதிராளியாக இருக்கிறவன் தான் நமக்குள்ளதை என்ன செய்வான்? பறித்துக் கொள்வான். ஆகவே எச்சரிக்கையாக இருங்கள் என்று அவர் சொல்லுகிறார். 12வது வசனம், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன். வாக்கு தத்தம். எல்லாவற்றில் நின்றும் ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, அது யாரோ, அவர் என்ன செய்வேன்? தேவனுடைய ஆலயத்தில் நான் என்ன செய்வேன்? தூணாக்குவேன். அது நின்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை. என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பர்வதத்தில் இறங்கி வருகிற புதிய எருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். அவன் மேல என்னுடைய புதிய நாமத்தை எழுதுவேன் என்று சொல்கிறார். ஆகவே எல்லாருக்குமாக இந்த 13வது வசனம் இருக்கிறது. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்கிறவன். பிரியமானவர்களே, இந்த சபைக்கும் நமக்கும் ஏதாவது ஒரு பொருத்தம் இருக்கிறதா? இந்த சபைக்கு ஆண்டவர் சொல்ல விரும்பின செய்தி என்ன? இந்த பட்டணத்தை பற்றின ஏதாவது ஒரு விளக்கங்கள் இருக்கின்றனவா என்றெல்லாம் நாம் பார்க்கிற பொழுது நிச்சயமாகவே காரியங்கள் இன்றைக்கும் தேவன் அந்த சபைக்கு கொடுத்த அந்த சத்தியங்கள் இன்றைக்கு நமக்கும் அது கொடுக்கப்படுகிறதா இருக்கிறது. காரணம் என்னவென்றால், அவர்கள் வாழ்ந்த காலம் இந்த 18, 19ஆம் நூற்றாண்டு என்று சொன்னால், அதற்கு பின்பு வருகிற லவோதிக்கேயா திருச்சபையின் காலத்தில் நாம் ஆண்டு கொண்டிருக்கிறோம். அதன் தொடர்ச்சியாகத்தான் அந்த செய்தி இருக்கிறது என்பதை நாம் மறக்கக்கூடாது. அநேக வேளைகளிலே சத்தியத்தை அறிந்து கொள்ள முற்படுகிற தேவனுடைய ஜனங்களுக்கு சாத்தான் ஒரு பெரிய முட்டுக்கட்டையை போடுவான். நல்ல சத்தியத்தை அறிந்து கொள்ளக்கூடாது, உண்மையான வெளிச்சம் மக்களுக்கு சென்றுவிடக் கூடாது, அவர்கள் எப்படியாவது வஞ்சிக்கப்பட்டு அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்குரியவர்களாய் மாறிவிடக் கூடாது என்று சொல்லி எதிராளியாக சாத்தானானவன் இன்றைக்கு அதிகமாய் கிரியை செய்து கொண்டிருக்கின்றான். இந்த சூழ்நிலையில இந்த சபையின் செய்தி நமக்கு ஒரு ஆசீர்வாதமான செய்தியாக, ஒரு எச்சரிப்பின் செய்தியாக, நமக்கெல்லாம் இன்னொரு வாக்கு தத்தத்தை தேவன் கொடுக்கிற ஒரு நல்ல செய்தியாக இது காணப்படுகிறது என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. இந்த பிலதெல்பியா என்பதற்கு என்ன பொருள்? இந்த பிலதெல்பியா என்பது என்ன என்று சொன்னால், இரண்டாம் என்னது அட்டாலஸ் என்கின்ற ஒரு மன்னன் என்ன செய்தான் என்றால், எர்கசி என்கின்ற ஒரு சமவெளியில இந்த பட்டணத்தை கட்டினான். அது எங்க இருக்கிறது என்று சொன்னால், இதற்கு முன்னிருந்த அந்த சர்தை பட்டணத்திற்கு தென்கிழக்கே சுமார் 25 முதல் 30 மைல்கள் தொலைவில் அது இருக்கிறது. அந்த பட்டணத்தினுடைய அமைப்பு, அந்த பட்டணத்தில் என்ன ஒரு சிறப்பு என்று சொன்னால், அங்கே குடியிருக்கின்ற அத்தனை பட்டணங்களுக்கும் இது ஒரு மையமாக விசேஷ பண்பு என்ன என்று சொன்னால், இது பிற்காலத்தில் ஒரு ஊழிய மையமாக அது விளங்கினது என்று சொன்னால் அதற்கு என்ன இல்லை, மறுப்பே இல்லை. ஏனென்றால் இந்த சபையில் தான் இந்த ஊழியம் மிகப்பெரிய அளவில், உலகளாவிய அளவில் ஊழியமானது என்ன செய்து எங்கிருந்தே புறப்பட்டது என்று வேத அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். இந்த 7 சபைகளில் குறை இல்லாத ஒரு சபை இருக்கிறது, குறை சொல்லாத, ஆண்டவரால் குறை காண முடியாத ஒரு சபை இருக்கிறது என்று சொன்னால் 2 சபைகள். ஒன்று சிமிர்னா போலவே இது பிலதெல்பியா சபையும் இருக்கிறது. இந்த பிலதெல்பியா என்பதற்கு என்ன பொருள் என்று சொன்னால், சகோதர அன்பு என்று பொருள். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, சகோதர அன்பு. எப்படி இந்த சகோதர அன்பு என்ற ஒரு காரியம் வந்தது என்று சொன்னால், அந்த அட்டாலஸ் என்பவன் தன்னுடைய தம்பியின் மேல, சகோதரன் மேல அதிகமான அன்பு கொண்டவன். அந்த பிலதெல்பஸ் என்ற அர்த்தமுடைய அவனுடைய தம்பியினுடைய பெயரையே என்ன செய்தான் என்றால்
அந்த பட்டணத்துக்கு சூட்டினான். அதற்கு பின்பு பலமுறை அந்த பெயர்கள் நீக்கப்பட்டு வேறு பெயர்கள் இடப்பட்டு இப்படியெல்லாம் வந்தது. ஆனால் இப்பொழுது அது எங்கே இருக்கிறது என்று சொன்னால், இந்த துருக்கி சாம்ராஜ்யத்துல ஒரு இடத்தில் என்ன செய்கிறது, இன்றைக்கு அந்த இடம் இருக்கிறது. அந்த இடம் அவ்வப்பொழுது நிலநடுக்கத்தால் பாதிக்கப்படுகிற ஒரு இடம். அதனால மக்கள் அச்சத்தோடு கூட அனுதினமும் வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில பூகம்பம் வருகிற பொழுதெல்லாம் அவர்கள் வெளியே போய் மனித சஞ்சாரம் இல்லாத இந்த காட்டு பகுதியில போயிட்டு அவங்க என்ன செய்வாங்க, வாழ்ந்து கொண்டிருப்பார்களாம். ஆகவே அடிக்கடி நில நடுக்கம் வந்த காரணத்தினால அந்த பட்டணம் கட்டிடங்கள் எல்லாம் சிதலம் அடைந்து இன்றைக்கு அந்த இடம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், ஒரு பெரிய தூண் மட்டும் அந்த இடத்துல இருக்கிறது. ஒரு பெரிய தூண் அந்த இடத்துல இருக்கிறது. இதுதான் இன்றைக்கு அந்த பட்டணத்தினுடைய அடையாளமாக இருக்கிறது. ஆனால் செய்தியை அவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த செய்தி மிக மிக முக்கியமானது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இங்க பாருங்க, அந்த சபைக்கு பெயர் என்ன என்று சொன்ன அதனுடைய அர்த்தம் என்னன்னு படிச்சோம், சகோதர அன்பு. அதற்கு காரணத்தையும் நாம படிச்சோம். சகோதர அன்பு என்று அந்த சபைக்கு ஒரு பெயர் கொடுக்கப்பட்டது என்று சொன்னால், இந்த லவோதிக்கேயா திருச்சபையாகிய நமக்கு ஏராளமான குறைகள் இருந்தாலும் அந்த சபையின் மூலமாக நமக்கு ஒரு கருத்து வருகிறது, சகோதர அன்பு என்றென்றைக்கும் உங்களில நிலைத்திருக்க கடவுள். ரோமர் 12:10 நீங்க வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், சகோதர சிநேகத்துல ஒருவர் எப்படி இருங்க, பட்சமாய் இருங்கள். இது அந்த சகோதர அன்பு என்ற சபைக்கு ஒரு அர்த்தமாய் இருக்கிறது என்றால், அந்த செய்தியை கேட்கிற நமக்கு ஆவிக்குரிய அர்த்தமாக என்னவாய் வருகிறது என்று சொன்னால், சகோதர சிநேகத்துல ஒருவர் மேல் ஒருவர் எப்படி இருக்கணுமா, பட்சமாய் இருக்கணும்ங்கிறாங்க. இரக்கமாய் இருங்க, வெறுப்பை காட்டாதீங்க, தூர ஒதுக்கி விடாதீங்க, ஒருவர் மேல் ஒருவர் என்ன செய்யுங்க, அன்பாய் இருங்க. இப்படியெல்லாம் நம்ம வேதத்துல பார்க்க முடியும். இன்னொரு வசனத்தை கூட உங்களை காட்ட விரும்புகிறேன். 1 தெசலோனிக்கே 4:9 சகோதர சிநேகத்தை குறித்து நீங்கள் தேவனால் போதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்ன சொல்லுது, அந்த வசனத்தில் நீங்க படிச்சு பாருங்க. சகோதர சிநேகத்தை குறித்து தேவனால் போதிக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப ஆண்டவரே இந்த சகோதர சிநேகத்தை என்ன செய்கிறார் என்றால் வலியுறுத்துகிறார். ஒரு திருச்சபை என்று சொன்னால் அது முதலாவது எதை பிரதிபலிக்க வேண்டும், அன்பை பிரதிபலிக்க வேணுங்க. அதான் நமக்கு பாடம் இன்னைக்கு, அன்பை பிரதிபலிக்க வேண்டும். சகோதர அன்பு, சகோதரி அன்பு இல்லைங்களா? உற்சாகம் நம்ம ரத்த சம்பந்தம்ன்றதெல்லாம் கிடையாது இல்லைங்களா? நம்ம இயேசு கிறிஸ்து என்கிற ஒரே ஒருவனுடைய ரத்தத்தினால உறவாக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப இந்த உறவு பெருசா அல்லது மாம்ச ரத்தத்தின் உறவு பெருசா? ரெண்டும் முக்கியம் தான். ஆனா எல்லாவற்றையும் காட்டிலும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சகோதர சகோதரிகளும் ஆக்கப்பட்டிருக்கிற பரிசுத்த ஜன கூட்டத்தினர் ஆகிய நீங்களும் நானும் நமக்கு இது முக்கியம். சகோதர சிநேகம், சகோதர அன்பு மிக மிக முக்கியம். இன்னொரு வசனத்தை கூட காட்டுறேன், நீங்க பாருங்க. எபிரேயர் 13:1 வசனத்துல சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுள் என்று சொல்லுகிறது. அப்ப ஒரு சபை என்று சொன்னால் அன்பிலே என்ன செய்ய வேண்டாம், நிலைத்திருக்க வேண்டும். அது எந்த அன்பு என்று சொன்னால் சகோதர அன்பு. அப்போ இயேசு கிறிஸ்துவானவர் நம்ம எல்லாம் பார்த்து என்ன சொல்றாரு தெரியுமா, நீங்கள் என் சகோதரரும் சகோதரிகளும். அப்போ அவரே நமக்கு சகோதரர் என்று சொன்னால், அப்ப நாம ஒருவரில் ஒருவர் எப்படி இருக்கணுமா, சகோதர சிநேகத்தில் வேறொன்றவர்களாக வேறொன்றி இருக்கிறவர்களாக நிலைத்து இருக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று அந்த சபையினுடைய பொருளாகிய சகோதர அன்பு என்ற பொருளில் இருந்து இதை நாம் கற்றுக்கொள்கிறோம். இப்போ அந்த 7வது வசனத்தை பாருங்க. 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல இயேசு கிறிஸ்துவானவர் தம்மை வெளிப்படுத்துகிற பொழுது, தம்மை அறிமுகப்படுத்துகிற பொழுது சில காரியங்களை அங்க சொல்றார் பாருங்க. அவர் சொல்லுகிறார் என்றால் அந்த காரியங்களுக்கும் அந்த சபைக்கும் இன்றைக்கு படிக்கின்ற நமக்கும் அதில் ஏதோ சத்தியம் இருக்கிறது என்பது அதனுடைய பொருளா இருக்கிறது. வாசனையா நீங்க அவர் எப்படி அறிமுகப்படுத்துகிறார்,
இப்ப பாருங்க, அதுல ஒரு 4 காரியம் இருக்குது. ஒன்றை எப்படி அறிமுகப்படுத்துறார்? பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும். இரண்டாவது, இது முதல்ல. இரண்டாவது, தாவீதின் திறவுகோலை உடையவர். மூன்றாவது, கூட்டுகிறவருமாகிய. அப்போ எத்தனை விஷயங்களை தன்னை பற்றி அறிமுகப்படுத்துறாரு? நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. முதல்ல என்ன விஷயம் சொல்றாரு? பரிசுத்தமும் சத்தியமும் உள்ளவர். இரண்டாவது, தாவீதின் திறவுகோல் உடையவர். மூன்றாவது, ஒருவரும் ஊட்டக்கூடாதபடி, ஒருவரும் திறக்கக்கூடாதபடி. நம்ம வசனத்தை வச்சு பேசணும்னா நேரம் என்ன செய்யும்? போயிட்டே இருக்கும். வேலை வசனத்தை சொன்னால் புரிந்து கொள்ளுங்கள். ஆனால் அந்த அதற்குள்ள பொருள் என்ன என்பதை சொல்லிவிடுகிறேன். வீட்டிலே சென்று என்ன செய்யலாம்? மறுபடியும் ஆராய்ந்து பார்த்தால் தேவன் உங்களோடு கூட பேசுவார். இன்றைக்கு போதகர் நல்ல ஒரு அருமையான ஒரு லெசன் நடத்தினாரு. ஆக்சுவலி இந்த மாதிரி நீங்க தான் சார் அப்படின்னு சொன்னாரு. பாஸ்டர் நீங்க ஒரு நாள் எடுக்கலாம் அப்படின்னா, சரி நான் எடுக்கிறேன், நீங்க மெசேஜ் கொடுத்துருங்க அப்படின்னாரு. நான் பார்த்தீங்கன்னா நல்லா எடுக்கிறேன். நான் பிரின்சிபலாக இருந்தவங்க ஒரு டீச்சர் எப்படி நடத்துவாருன்றதை நான் என்ன செய்ய முடியும்? எவால்யூட் பண்ண முடியும். அந்த வகையில் எதை சொல்ல வேண்டுமோ அதை அருமையாக சொன்னார் பாஸ்டர். ரொம்ப சந்தோஷம். என்ன, முதல் வாரம் நான் டாக்டர் மணி அவர்கள் உடல்நிலை சரியில்லாதனால அடுத்தது பிரதர் சார்லஸ், அடுத்தது பிரதர் பார்வர்ட், அடுத்தது சார்லஸ். சார்லஸ்னும் பார்வர்டுக்கு இப்படியா போயிட்டு இருக்கணும். அங்கே அப்படியான சகோதரிகள் அருமையாக இருக்காங்க. மீனா இருப்பாங்க, சில்லியன் இருப்பாங்க, இங்கே இருக்கிற சகோதரி நம்ம லீனா, நீங்க எல்லாம் நிறைய பேர் இருக்கீங்க. அதே போல சகோதரில் சார் இருக்கிறாங்க, பிலிப் சாரு, அதே போல டாக்டர் மணி, இன்னும் சகோதர நம்ம ஜீவா சார் நல்லா எடுப்பாங்க. அவங்கெல்லாம் அருமையாக எடுப்பாங்க. ஏன் பின்வாங்கி போறதுன்னு தெரியல. அடுத்த வாரத்துல இருந்து என் பேரையும் சார்லஸ் பேர் இருக்கவே கூடாது. மற்றவங்க எல்லா பேரும் என்ன செய்யணும்? வந்து எடுக்க வேண்டாம். எங்களை கேள்வி கேட்டு என்ன பண்ணுங்க, அசத்துக்கு நீங்க டீச் பண்ணுங்க. அதனால ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ஒரு பிராக்டிஸை நம்ம சபையில கொடுத்தோம்னு சொன்னா அநேக ஊழியக்காரர்களாக நீங்கள் மாறுவீர்கள் என்பதற்கு எந்த அச்சமும் இல்லை. ஆகவே ஆண்டவர் இங்கே அறிமுகப்படுத்துகிறார் என்றால் எத்தனை விஷயம் சொன்ன? 3 விஷயங்கள் ஞாபகத்தில் வச்சுங்களா? முதலாவது விஷயம் என்ன? பரிசுத்தமும் சத்தியமும் உள்ளவரும் என்று சொல்லப்பட்டு, அப்போ பரிசுத்தமும் சத்தியமும் உள்ளவர் என்று சொல்லப்படுது. ஏசாயா 6:3 என்ன சொல்லுது? ஏசாயா 6:3 என்ன சொல்லுது? சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். இந்த வசனத்தை நீங்க என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். ஆகவே யார் பரிசுத்தர் என்றாலும் அவர்தான் பரிசுத்தர், பாவமே இல்லாதவர். ஒரு 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 டிராப் அளவு கூட என்ன கிடையாது, பாவம் அவரிடத்துல காணப்படாது. பரிசுத்தர் என்று சொன்னால் அவர்தான் பரிசுத்தர். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசித்து பாருங்களேன். இப்படி இருக்க என்னை யாருக்கு ஒப்பிடுவீர்கள்? அவர் சொல்றார், என்னை யாருக்கு நிகராக்குவீர்கள் என்று சொல்லி கர்த்தர் எப்படி சொல்லுகிறார் என்று பரிசுத்தர் சொல்லுகிறார் என்று யார் சொல்றாரு? பரிசுத்தர் சொல்லுகிறார். இன்னொரு வசனம் சொல்ற வாசங்க, ஏசாயா 43:15 நானே உங்கள் பரிசுத்தராகிய கர்த்தரும் சிருஷ்டிகரும் ராஜாவும் இருக்கிறேன். அப்போ அங்கே நான் எப்படிப்பட்டவர்? பரிசுத்தமும் சத்தியமும் உள்ள தேவன் அப்படின்னு சொன்னார் இல்லைங்களா? அப்ப சத்தியம் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து சொன்னார், நானே வழியும். பண்ணோம். அப்போ சத்தியம் என்பது என்ன? அவர் நீ சத்தியம் உள்ளவர் என்பதற்கு வேறு ஏதாவது ஆதாரம் அல்லது வேறு யாராவது சொன்னாங்களா? அதுக்கு சாட்சி ஏதாவது இருக்கிறதா என்றால் ஒரு 2 வசனத்தை காட்டுறேன், நீங்க பாருங்க, அதை கண்டுபிடித்துக் கொள்ளுங்கள். ஒன்று என்ன என்று சொன்னால் மத்தேயு 22:16 ஒருவர் வாசிங்க. இன்னொருவர் சங்கீதம் 119:160.
மத்தேயு 22:16. தங்கள் சீஷரையும் ஆ, ஏரோதியரையும் ஆ, அவரிடத்தில் அனுப்பினார்கள். ஆ, அவர்கள் வந்து, ஆ, போதகரே, ஆ. நீர் சத்தியம் உள்ளவர் என்றும், போதும். அவங்க வந்து என்ன சொன்னாங்க? சத்தியம் உள்ளவர், போதகரே, நீர் எப்படிப்பட்டவர்? சத்தியம் உள்ளவர் என்றும். இருக்குதா அந்த வார்த்தை? இருக்குதா? சங்கீதம் புத்தகத்துல என்ன இருக்கு? 160வது வசனம், 119வது அதிகாரம். அதுல என்ன இருக்கு? உம்முடைய வசனம் ஆ, சமூலமும் சத்தியம். ஆ, உம்முடைய வசனம் சமூலமும். ஆமா, சகலமும் என்னது? சத்தியம். அப்போ நான் பரிசுத்தரும் நான் சத்தியமும் உள்ளவர் என்று அங்கே அறிமுகப்படுத்துகிறார் என்று சொன்னால் ஏன்? அப்ப அந்த சபையில பரிசுத்தம் இல்லையா, சத்தியம் இல்லையா என்று சொன்னால் இருக்கிறது. ஆனால் முதலாவது தன்னை பரிசுத்தரும் சத்தியம் உள்ளவரும் என்று அறிமுகப்படுத்துகிறதற்கு இன்னொரு காரணம் இருக்கிறது. அது என்ன தெரியுங்களா? இதுக்கு முன்னிருந்த ஒரு சபை இருந்துச்சு. அது என்ன சபை? இந்த பிலதெல்பியாவுக்கு முன்னால ஒரு சபை இருந்துச்சு. என்னது? சபை சபை இருந்தது. அந்த சபை சபையில பரிசுத்தம் இருந்ததா, சத்தியம் இருந்ததா என்று சொன்னால் இல்லை. ஊழியம் இருந்ததா என்று சொன்னால் இல்லை. இல்லைங்களா? தேவனுடைய பிரசனம் இல்லை. ஆகவே இவை எல்லாம் அங்கே இல்லை. அங்குள்ள அந்த மத போதகர்கள் சதா குடிப்பழக்கம் உள்ளவர்களாக இருந்தார்கள் என்று நாம் அங்கே காண முடியும். அப்போ அவர்களே அப்படி இருப்பார்கள் என்று சொன்னால் அந்த சபை சபை மிகவும் மிகவும் பரிசுத்தம் இழந்த நிலையில, சத்தியம் இல்லாத ஒரு நிலையில அது இருந்தது. ஆகவே அவர் என்ன சொல்றாரு? இங்கே அறிமுகப்படுத்துகிற பொழுது, என் மகனே என் மகளே, பரிசுத்தமும் சத்தியமும் மிக மிக அவசியம். அது சபையானாலும் சரி, தனிப்பட்ட நபரானாலும் சரி. நீங்களே தேவனுடைய ஆலயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தெரியுங்களா? நம்ம இந்த கட்டடத்துல சத்தியம் இல்லை பரிசுத்தம் இல்லைன்னு சொல்லிடக்கூடாது. சத்தியம் இல்லை பரிசுத்தம் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? கூடி வருகிற நம்மிடத்துல என்ன இருக்கணும்? இந்த ரெண்டு விஷயம் இருக்கணும். பரிசுத்தம் இருக்கணும், சத்தியம் இருக்கணுங்க. பரிசுத்தமும் சத்தியமும் இருந்தால் தான் கிறிஸ்துவானவர் நம்மில் வாசம் செய்கிறார். சபைக்குள் அவர் வாசம் செய்கிறார். உயிருள்ளவர்களாக நாம் இருக்கிறோம். அவருடைய பிள்ளைகளாக நாம எப்படி இருக்கிறோம்? பிரகாசிக்கிறோம் என்பதை நாம என்ன செய்யக்கூடாது? மறந்துடக்கூடாது. இன்னொரு விஷயத்தை அவர் சொல்றாரு, நான் தாவீதின் திறவுகோலை. என்னது? இந்த வசனத்தை, இந்த சபையை பற்றி அநேக போதகர்கள் பல விதமாக பேசிக்கொண்டே இருப்பாங்க. நீங்க சில போதகர்கள் என்னதான் பேசுறாங்கன்னு கேட்டீங்கன்னா அந்த போதகத்தில் இந்த வார்த்தை குறித்து பல விளக்கங்களை, பல வியாக்கியங்களை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நாம் பார்க்கலாம். ஆனால் ஒரு வேதத்துல ஒரு வார்த்தை வருகிறது என்று சொன்னால் அதற்கு இணையாக வேறு ஏதாவது வார்த்தை இருக்கிறதா என்பதை நாம் என்ன செய்யணும்? ஆண்டவர் நமக்கு என்ன கட்டளையிட்டு இருக்காரு? தேடி வாசியுங்கள். இல்லைங்களா? ஒவ்வொரு வசனத்துக்கும் ஒரு ஜோடி வசனம் நிச்சயமா இருக்கும். அப்ப நீங்க அந்த வசனத்தை மட்டும் வச்சுட்டு நமக்கு தேவையான விளக்கத்தை அங்கே சொல்லவே கூடாது. அப்படி சொன்னால் நாம் ஆவியானவருடைய செயல்பாட்டை மறந்து நம்முடைய கற்பனை கதைகளை இங்கே சொல்லுகிறவர்களாக இருப்போம். தேவனுக்கு முன்பாக நாம் குற்றவாளிகளாக தீர்க்கப்படுவோம். இல்லைங்களா? அது மறந்துடக்கூடாது. அப்போ அதற்கேற்ற வசனம் வேற எங்கேயாவது இருக்குதா அப்படின்னு பார்த்தா ஏசாயாவின் புத்தகம் 22ஆம் அதிகாரத்துக்கு வாங்கல. ஏசாயா 22ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்க. அப்போ இந்த வசனம் தாவீதின் திறவுகோல் என்ற அந்த வார்த்தை அந்த இடத்துல வருதா? தாவீதுடைய வீட்டின் திறவுகோல் என்று இருக்கிறது. அங்கே தாவீதின் திறவுகோல் என்று இருக்கிறது. இந்த வசனம் என்ன சொல்லுது? தாவீதுடைய வீட்டின் திறவுகோல் என்று இருக்கிறது. நீங்க ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை நீங்க வாசித்தீங்கன்னாக்கா கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். இதை நீங்க வீட்டில் வாசிக்க பாருங்க. அப்போ அவர் திறவுகோலை உடையவராய் இருக்கிறார். யாருடைய திறவுகோல்? தாவீதுடைய திறவுகோல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இந்த வசனம் தாவீதுடைய வீட்டின் திறவுகோல். இதே அதிகாரத்துல நீங்க 20வது வசனத்தை பார்த்தீங்கன்னா
அந்நாளிலே இல்க்கியாவின் குமாரனாகி எலியாக்கிம் என்னும் ஊழியக்காரனை, இப்போ அந்த எலியாக்கின் கையிலே கொடுக்கப்பட்ட அந்த திறவுகோல், அந்த தாவீதின் பொக்கிஷ சாலைக்கும் எல்லாவற்றிற்கும் அவன் தான் பொறுப்பாளி என்ற ஒரு நிலையில என்ன செய்வாங்க என்றால், மேலோட்டமாய் பார்த்தால் அப்படி இருக்கும். ஆனால் இங்கே இயேசுவை பற்றின ஒரு தீர்க்க தரிசனமாக முன் சொல்லப்பட்ட வார்த்தையாக அந்த திறவுகோலை ஒரு வார்த்தை நமக்கு ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு. அவருடைய வீட்டின் திறவுகோல். வீடு, தாவீதுடைய வீடு என்னது? வீடு என்றால் என்ன? ஏசப்பா வந்து என்ன செய்தாங்க? சபைக்குள்ள வந்து இது இது யாருடைய வீடா இருக்குது? இந்த சபை யாருடைய வீடு? தேவனுடைய வீடு. இது கள்ளர் புகையாக மாற்றாதீர்கள் என்று சொல்லி சபை அவர் விரட்டினார்ன்றதெல்லாம் நான் பார்க்கிறேன். பார்த்தீங்களா? அதான் ஏசப்பா வந்து தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் சொன்னாங்க இல்லையா? அப்போ அந்த வீட்டின் திறவுகோல் என்றால் அந்த சபைக்குரிய திறவுகோல் இல்லைங்களா? அப்போ இருந்த அந்த தேவாலயம், அப்ப இருந்த அந்த ஆசரிப்பு கூடாரத்தை தான் குறிக்கும். அதற்குரிய திறவுகோலை அவர் உடையவராய் இருக்கிறார் இல்லைங்களா? இஸ் ஹேவிங் தி கீ ஆஃப் ஹெவன் இல்லைங்களா? அப்போ அந்த வீட்டின் திறவுகோல் சபையில் இருக்கிறோம்னா நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் இந்த மூன்றும் தேவனுடைய பட்சத்தில் நம்ம ஒப்படைக்கிற பொழுது அவர் நம்ம என்ன செய்கிறார் என்றால், இங்கிருந்து நாம் செய்கிற விண்ணப்பம், நாம் செய்கிற ஆராதனை, தொழுகை எல்லாம் எங்கே பார்க்கப்படுகிறது? பரலோகத்தில் பார்க்கப்படுகிறது. அங்கே பரலோகம் நம்மோடு கூட இணைந்து என்ன செய்கிறது? தேவனை மகிமைப்படுத்துகிறது. நாம் ஏறெடுக்கிற ஜபம் எல்லாம் எங்க போகுதுன்னு சொன்னா பரலோகத்துக்கு போகுதுங்க. இப்ப அதுக்கு இன்னும் கூட விளக்கமா நம்ம பேசணும்னா எப்படி தெரியுங்களா? அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் எத்தனை வாசல் இருக்கும்? இதோ நான் திறந்த வாசலை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன்னு சொன்னார் இல்லைங்களா? அப்ப நீங்க பாருங்க, எந்த வாசல் அது? முதலாவது பிரகார வாசல், இரண்டாவது பரிசுத்த ஸ்தலத்துடைய வாசல், மூன்றாவது ஒரு வாசல் இருக்குது. அது என்னது? மகா பரிசுத்த ஸ்தல வாசல். அப்ப அவர் நானே வாசல் என்றால் அவர் அங்க போனாரு, பரிசுத்த ஸ்தலத்துக்கு போனாரு. இப்ப எங்க போயிருக்காரு? இதுதான் இந்த வாசல். இந்த இவருடைய மூலமாகத்தான் நம்ம எங்க போய் முடியும்? பிதாவை தரிசிக்க முடியும். பிதாவினிடத்துல நம்முடைய விண்ணப்பங்கள் எல்லாம் எங்க போகும்? இவர் மூலமாகத்தான் அங்கே போகும். இவர் மூலமாகத்தான் அங்கே போகும். அப்போ ஆவியானவர் நம்மை கூட்டுகிறார், நம்மை பலப்படுத்துகிறார். நாம் ஜெபிக்கிற பொழுது அவரும் பெருமூச்சுகளோடு கூட நம்மோடு சேர்ந்து என்ன செய்கிறார்? விண்ணப்பங்களை ஏறெடுக்க உதவி செய்கிறார். ஆக இந்த விண்ணப்பம் எங்கே போகிறது என்று சொன்னால், கிறிஸ்துவின் மூலமாக நாம் என்ன செய்கிறோம்? ஜெபிக்கும் போது கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிதா இல்லைங்களா என்றுதானே ஜெபிக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் மூலமாய். அப்போ அந்த திறவுகோல் பரலோக மகா பரிசுத்த ஸ்தலத்தை திறந்து அங்கே ஒரு காரியத்தை அவர் செய்ய போகிறார் என்ற ஒரு விஷயத்தை இல்லைங்களா, அந்த சுத்திகரிப்பின் செய்தியை, அந்த நுட்ப நியாய விசாரணையுடைய செய்தியை யாருக்கு கொடுக்கிறாரு? இந்த பிளதெல்பியா சபைக்கு கொடுக்கிறாருங்க. இன்றைக்கு இந்த பிளதெல்பியா சபையை குறித்து நாம் படிக்கிற பொழுது இன்றைக்கு அந்த சத்தியம் நமக்கு பொருத்தமாக இருக்கிறதா இல்லையா? பொருத்தமாகத்தான் இருக்கிறது. அந்த சபைக்கு முதலாவது காட்டிட்டாரு, இந்த பாருப்பா, உனக்கு பின்னால என்ன இன்னொரு சபை வரப்போது ஒரு பெரிய சீர்திருத்தம். ஏன் தெரியுங்களா? அந்த சபையில அதற்குரிய வித்தை போட்டு விட்டார். நானே வாசல் என்று சொன்னார். அந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு தெரியுங்களா? பெரிய பெரிய என்ன சுவிசேஷகர், உலகளாவிய சுவிசேஷகர்கள், விசேஷமா சொல்லணும்னா அந்த காலத்துல அந்த சபையின் காலத்துல வில்லியம் கேரி என்பவர் இல்லைன்னா இந்தியாவுக்கு வந்து ஊழியம் செய்தாரு. டேவிட் லிவிங்ஸ்டன் இந்தியா ஆப்பிரிக்காவுக்கு போனாரு இல்லைங்களா? இப்படி பல ஊழியங்கள் உலகம் முழுமைக்கும் செல்லும்படியான ஊழியங்கள் அந்த தளத்தில் இருந்து புறப்பட்டன. இன்றைக்கு நவோதியா திருச்சபையில இந்த இயக்கத்தின் மூலமாக உலகம் முழுமைக்கும் இந்த சுவிசேஷம் முடிவடைய வேண்டும். இதுதான் தேவனுடைய திட்டம். இந்த நேரத்துல நாம தேய்ந்து 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 போயிட்டு இருந்தா நம்மளால என்ன செய்ய முடியாது? தேவனுடைய திட்டத்தை செயல்படுத்த நாம திறனற்றவர்களாக. அப்போ அது வந்து நமக்கு நல்லது கிடையாது. அது வந்து நமக்கு நல்லதே கிடையாது. உனக்கு தெரிந்த சத்தியத்தை அடுத்தவங்களுக்கு சொல்லணும், அடுத்தவங்களோட இவருடைய அன்பை பகிர்ந்து கொள்ள வேண்டும்
இங்கே அது சகோதர அன்பு, நாங்களும் சகோதர அன்பு. ஒருவரோடு ஒருவர் நீங்க என்ன செய்யுங்க, அன்பிலே வேரூன்றி நிலைத்திருங்கள் என்ற ஒரு செய்தியோடு கூட நம்முடைய வாழ்க்கையை பிரதிபலிக்க வேண்டும். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நீங்க பாருங்க, மார்ட்டின் லூதர் என்ற ஒரு சீர்திருத்தவாதி வந்தார் இல்லைங்களா? அவர் என்ன செய்தார் என்றால், விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படுதல் என்ற ஒரு இயக்கத்தை உருவமைத்து மூல உபதேசங்களை அவர் என்ன செய்தார் என்றால் சபைக்கு காட்டினார், திருச்சபைக்கு கொண்டு போனார். இந்த ஒளி, இந்த வெளிச்சம் எங்குமே பரவினது. ஆனால் காலம் போக போக என்ன ஆயிடுச்சு தெரியுங்களா? அந்த திருச்சபை மூல உபதேசத்தை மட்டும் கையில வச்சுக்கிச்சு. ஆனால் அதோடு கூட சேர்ந்து வருகிற விசுவாசத்தை, சத்தியத்தை, பரிசுத்தத்தை முற்றிலும் புறந்தள்ளி போன ஒரு சபையாக இருக்கிறது. இப்ப நாம தற்பரிசோதனை சொல்லிக் கொள்ள வேண்டும். மூல உபதேசம் யாருனாலும் பேசலாங்க, நான் பேசலாம், இது பேசலாம், யாருனாலும் பேசலாம். ஆனால் என்னுள்ள அந்த பரிசுத்தமும், என்னுள்ள அந்த சத்தியமும், என்னுள்ள அந்த காரியம் இருக்கிறதா என்று சொன்னால் கேள்விக்குறித்தான். பவுல் அழகா இந்த காரியத்தை அழகா ஒரு வசனத்தை சொல்றாங்க. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்துல ஒரு விஷயத்தை அவர் சொல்றாரு. 27வது வசனத்துல ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். போதுங்க, அது உங்களுக்கு தெரியும். யாரை வெட்கப்படுத்தும்படி? ஞானிகளை. ஞானிகள் யாருங்க? கற்றறிந்தவர்கள், தத்துவவாதிகள் இல்லைங்களா? சகலத்தையும் அதினதின் காலத்தில் கடிக்கிறவர்கள், கருத்தாய் போதிக்கிறவர்கள், எல்லா ஞானத்தை பெற்றிருக்கிறவர்கள், மெத்த படித்தவர்கள். இவர்களை புறத்தள்ளி யாரை ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார்? பைத்தியமான. என்னங்க, நான் இவ்வளவு படிச்சிருக்கிறேன், என்ன விட்டுட்டு பைத்தியக்காரனை போட்டு அங்க போட்டிருக்கீங்களா? நம்ம சாதாரணமா அப்படி நினைப்போம். ஆனால் கற்ற ஞானிக்கு பல கலைகள் தெரிகிறது, பல நிலைகள் புரிகிறது, பல மூல உபதேசங்கள் போதிக்க வலிமை இருக்கிறது. ஆனால் அவருக்கு ஒன்று தெரியவில்லை. என்ன தெரியல தெரியுமா? தேவனுடைய உள்ளம் தெரியவில்லை. ஆண்டவருடைய சித்தம் என்னன்னு தெரிஞ்சுட்டு பேசணும். தேவனுடைய உள்ளத்தில் என்ன இருக்கிறது என்பதை அறிந்து புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய உள்ளத்தை அறிந்தவன் அவர் உள்ளத்தில் இருக்கிற இரக்கம், அன்பு, சகோதர சிநேகம், சத்தியம், பரிசுத்தம், இது எல்லாம் தியாகம், இது எல்லாம் அவனுக்குள் வரும். அந்த உள்ளத்தை புரியாதவன் அவன் ஞானியாய் இருந்தால் என்ன, அந்த ஞானிக்கு பழிந்தால் தான் என்ன. அதனால்தான் இந்த ஞானியை அவர் புறம் தள்ளி யாரை தெரிந்து கொண்டார்? பைத்தியமானவர்களை. நீங்க நான் ஞானி இல்லைங்க, நம்ம யார் தெரியுங்களா? பைத்தியம். இயேசுவை பற்றின பைத்தியம், சத்தியத்தை பற்றின பைத்தியம், பரிசுத்தத்தை பற்றின பைத்தியம். என்ன பைத்தியம் மாதிரி உலக அப்படின்வாங்க, உலகத்தான் செய்வோம் இல்லைங்களா? ஆகவே அவர் அப்படி செய்தார். அதனால்தான் இந்த மூல உபதேசத்தை மட்டும் வைத்துக் கொண்டு நாளுக்கு நாள் இந்த திருச்சபை தேடி 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 போய் பரிசுத்தம் இல்ல, சத்தியம் இல்ல, அன்பு இல்ல, தேவனுடைய உள்ளம் புரியவே இல்லை, புறம் தள்ளப்படும். அப்படிப்பட்ட சபை என்ன செய்யும்? தேவனால் புறம் தள்ளப்படும். புரியுமானவர்களே, அங்கே சொல்லப்பட்ட விஷயம் இன்றைக்கு நம்மையும் தேடி வருகிறது இல்லைங்களா? திறவுகோல், பரலோகத்தின் திறவுகோல். இன்னொரு திறவுகோல் என்ன தெரியுங்களா? இன்னொரு திறவுகோல் ஆண்டவர் வரப்போகிறார். இது என்ன செய்யும் தெரியுமா? மரித்தவர்களை நான் பாதாளத்துக்கும் மரணத்துக்கும் உரிய திறவுகோலை உடையவனாய் இருக்கிறேன் இல்லைங்களா? வேதம் சொல்லுது இல்லையா? அப்படின்னு என்ன, உயிரோடு எழுப்பணும். மரித்தவர்கள் உயிரோடு எழுப்பப்படுவார்கள் என்றால் அது யாரால் தான் முடியும்? யோபு என்ன சொல்ற தெரியல? யோபு புத்தகத்துல 12ஆம் அதிகாரம் 14வது வசனம் சொல்லுங்க, அதை பாருங்க. அவர் என்ன சொல்றாரு பாருங்க. யோபு 12:14வது வசனத்தை. இதோ அவர் இடித்தார், கட்ட முடியாது. என்ன அர்த்தம்? அவர் இடிக்கிறார்னா அதை யாரும் என்ன செய்ய முடியாது? கட்ட முடியாது. அப்புறம் அவர் மனுஷனை அடைத்தால் விடுவிக்க முடியாது. இந்த மூச்சை அடைச்சிட்டால் என்ன ஆக்சிஜன் கொடுத்தாலும் வந்துருமா? மூக்கில் போட்ட, தொண்டையில போட்ட, வயிற்றுல என்னதான் பண்ணுங்க, ஆக்சிஜன்
டெய்லியும் 1 லட்சம் 2 லட்சம் இப்படி பண்ணிட்டே போகும் இல்லைங்களா? ஆஸ்பத்திரி நல்ல ஆஸ்பத்திரியில் என்ன பண்ணுவான், ஒரு 20 லட்சம் வரைக்கும் உங்களை உங்ககிட்ட இருந்து வாங்காம அனுப்பவே மாட்டான். என்ன ஆக்சிஜன், சரிங்களா? வேதம் சொல்லுகிறது, அவர் கட்டி விட்டால் என்ன செய்வது? யாரும் அவர் இடித்தால் மறுபடியும் கட்ட முடியாது, கட்டவிட்டால் யாரும் கட்டவிழ்க்கவே முடியாது. அவரால் தான் எல்லாமே முடியும். பிரியமானவர்களே, ஆகவே திறவுகோல் யார் கையில் இருக்கு? தேவன். அவர் திறக்கிறதை ஒருவனும் என்ன செய்ய முடியாது, பூட்ட முடியாது. அவர் பூட்டினதை ஒருவனும் என்ன செய்ய முடியாது, திறக்க முடியாது. நோவாவின் பேழையை அவர் பூட்டினார், அவரே திறந்தார். அவர் பூட்டினதை யாரும் கதவு உடைச்சிட்டு உள்ள வந்தவன்னு சொல்லிட்டு வந்தாங்களா? எல்லாரும் தாத்தா தான் இருக்கிறார், அவரால் ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம கதவை உடைச்சிட்டு என்ன செஞ்சிடலாம், பேழைக்குள்ள ஓடி போய் தப்பிச்சிடலாம் அப்படின்னா முடியுமாது? ஏன்னா அது பூட்டினவர் யாரு? பூட்டினவர் யார்? என் மகனே, என் மகளே, உண்மை சாத்தான் கை விடமா போடாதபடிக்கு உன்னை நான் கட்டுவித்திருக்கிறேன் என்று சொன்னால் எவனும் கட்டவிழ்க்க முடியாது. மந்திர கட்டாத கட்டிடலான்னு சொல்லுவாங்க, அதனால முடியாதுங்க. மந்திரம் தந்திரம் இதெல்லாம் என்ன முடியாது, ஆண்டுடைய சக்தி கொண்டனால ஒன்றுமே முடியாது. அநேக கிறிஸ்தவ குடும்பத்துல இப்படி ஒரு எண்ணம் இருக்குது, யாரோ ஒரு பில்லி சூனியம் வச்சுட்டாங்களோ, யாரோ நம்மளை கட்டிட்டாங்களோ, யாரோ நம்மளை அடைச்சிட்டாங்களோ, இப்படி எல்லாம் நினைச்சிட்டு இருப்பாங்க. பிரியமான ஜெபம் மட்டுமே அதற்கு விடுதலை. ஆண்டவரிடத்துல கேள்வி, என் ஆண்டவர் எங்களுக்கு விரோதமாக மந்திர கட்டுகள் இருக்குமானாலும், சாத்தானுடைய கட்டுகள் இருக்குமானாலும், துன்மார்க்கனுடைய கட்டுகள் இருக்குமானாலும் அவர்களை அவிழ்த்துவிடும் என்று சொல்லி என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. அது பரலோகத்துக்கு போகும். தேவன் அதை கட்டவிழ்ப்பார், அதை கட்டவிழ்ப்பார். நானே இந்த வசனம், அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க. என்ன வசனம் சொல்லுது? அந்த 3ஆம் அதிகாரம் 8, 9 வசனங்கள வெளிப்படுத்தல் 3. கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கைக்கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு. திறந்த வாசல், நானே வாசல் அப்படின்னு சொன்னாருங்க. நானே வாசல், திறந்த வாசலை. இந்த திறந்த வாசலை யாருக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்றால், அந்த சபைக்கு அதை வைத்திருந்தார். அந்த சபைக்கு அந்த திறந்த வாசலை அதற்குள் நுழையும்படியான இந்த ஸ்லாக்கியம் அந்த சபை பெற்றது என்று சொன்னால் அதற்கான குவாலிட்டி அதுக்கிட்ட இருந்ததா அப்படின்னா இருந்தது. அந்த வசனம் சொல்லுது, உனக்கு கொஞ்சம் கலன் இருந்தோம், நீ என் நாமத்தை என்ன செய்யல, மறுதலிக்கவில்லை. 2வது, என் வசனத்தை என்ன செய்தாய், கைப்பற்றபடியினால். பிரியமானவர்களே, தேவனுக்குள் நீங்கள் பிரவேசிக்க விரும்புகிறீர்களா? அவருடைய இரக்கத்தின் வாசலுக்குள் பிரவேசிக்க விரும்புகிறீர்களா? அவருடைய அடைக்கலத்திற்குள் நீங்கள் பிரவேசிக்க விரும்புகிறீர்களா? 2 விஷயத்தை நாம் செய்ய வேண்டும். ஒன்று, அவருடைய நாமத்தை மறுதலிக்க கூடாது. என்ன சூழ்நிலை இருந்தாலும், என்ன உபத்திரம் வந்தாலும், எந்த ஒரு வாழ்க்கை காலகட்டத்திலும் என்ன செய்யக்கூடாது, அவருடைய நாமத்தை என்ன செய்யக்கூடாது, மறுதலிக்க கூடாது. எந்த இடத்திலும் கிறிஸ்துவை பற்றின சாட்சி தான் நமக்கு இருக்கிறத தவிர அவர் யாரும் நாம் யாரும் நல்லா நம்ம இருக்கவே கூடாது. இன்னொரு கேரக்டர் என்ன தெரியுங்களா? நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கைக்கொண்டபடியினால். தேவனுடைய வசனத்தை நம்முடைய வாழ்க்கை எதாலும் கட்டப்பட்டிருக்கணும். தேவனுடைய வசனத்தினால கட்டணும். வசனத்தின்படி வாழ்வது, வசனத்தின்படி தேவனிடத்தில் பேசுவது, வசனத்தின்படி நம்மை சுத்திகரித்துக் கொள்வது, வசனத்தின்படி தேவனோடு உள்ள உறவை இன்னும் அதிகமாய் பிணைத்துக் கொள்வது. இவைகள் நம்ம என்ன செய்ய தெரியுங்களா? அவருடைய திறந்த வாசலுக்குள் நுழைய செல்லும். அந்த வாசலுக்குள் நம்ம போனாதான் நம்முடைய பாவங்கள் எல்லாம் அங்க மன்னிக்கப்பட்டு அவர் நம்மை சுத்திகரித்து அவர் வருகிற பொழுது உலகத்துக்கு நியாய தீர்ப்பு நமக்கு அவரோடு கூட செல்கிற அந்த அருமையான பாக்கியத்தை நமக்கு என்ன செய்வார்? தேவன் தருவார். அடுத்த வசனத்துக்கு போறேன்ல, நான் இதோ யூதர் அல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்லுகிறவர்களாகிய சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை உனக்கு கொடுத்தேன். அந்த சபையில எப்படி இருக்கு தெரியுங்களா? ஒரு கூட்டம் பரிசுத்தம், ஆனா ஒரு சிலர் அந்த சபையில மிங்கிள் ஆகிருக்கிறாங்க. யார் அவங்க? ஏன் தெரியுமா? அந்த சத்தியத்தை கொஞ்சம் டீப்பா படிக்கிறோம். நம்ம சபையில கூட இப்படி இருக்கலாம். ஒரு 2 பேரும் பரிசுத்தமா இருப்பாங்க, ஒரு 4 பேர் என்ன செய்வாங்க,
வேறு மாதிரியா இருப்பாங்க இல்லைங்களா? ஒரு சிலர் தேவனுக்கான சத்தியத்தில சபைக்கு சாட்சியா இருப்பாங்க, ஒரு சிலர் சபையை சீர்குலைக்கிற வேலையில இருப்பார்கள். இது சாத்தானுடைய கூட்டம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 2:9 வாசிங்க. 2:9 வெளிப்படுத்தல் 2:9 பாருங்க. நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும் தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதராய் இராமல் சாத்தானுடைய கூட்டமாய் இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிங்க. அப்ப பாருங்க, இந்த சாத்தானுடைய கூட்டம் சபைக்கு விரோதமாக செயல்படும், சபை மக்களுக்கு விரோதமாக செயல்படும், விசுவாசத்தை குலைத்து போடும், தேவனுடைய அன்புக்கு தடையாய் இருக்கும். அப்படிப்பட்டவர்கள் உங்களிடத்தில் கொடுக்கிறேன். ஆனாலும் அவங்க என்ன செய்யணும் தெரியுமா? உங்களை கொண்டு பணிந்து கொள்ளணும். இதுதாங்க ஹைலைட். நம்ம மத்தியில் கூட துன்மார்க்கர்கள் இருக்கலாம், தடை செய்யறவர்கள் இருக்கலாம், பொய்யானவர்கள் இருக்கலாம். ஆனால் நம்முடைய நற்கிரியைகளை கண்டு தேவனுடைய குணத்தை பிரதிபலிக்கிற அன்பை கொண்டு அவர்களையும் நாம் என்ன செய்யலாம்? மாற்றி தேவனுக்கு முன்பாக பணிந்து கொள்ளுகிற ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். ஒரு சபை நினைத்தால் அந்த மாற்றத்தை செய்ய முடியும். அவன் அப்படி செய்யறான், இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கு விரோதமா நம்ம எழுதிடக்கூடாது. மாற்றாக அவர்களை மனம் திரும்ப செய்து நம்முடைய குணத்தை காட்டி அந்த குணத்தின் பால் ஈர்க்க செய்து கிறிஸ்துவின் அண்டை சபையில பணிந்து கொள்ளும்படியான ஒரு செயலை இந்த சபை மூலமாக யார் செய்கிறார்? நம்முடைய ஆண்டவராகிய கிறிஸ்து செய்கிறார் என்று சொன்னால், பிரியமானவர்களே, நம்முடைய சபையில அங்கத்தினர்களாய் தேவனுடைய பிள்ளைகளாய் பரிசுத்தத்தையும் சத்தியத்தையும் காத்துக் கொண்டிருக்கிற நாம் ஏன் இப்படிப்பட்ட ஒரு சாட்சியாக இருக்கக்கூடாது? கோரியஸ் மன்னன் அந்த சரித்திரத்திற்கு உதாரணம் சொன்னா ஒரு பிரசங்கமா போயிடும், அது நிறைய போயிடும். நமக்கு தேவையானதை மாற்றம் நம்ம என்ன செய்யலாம்? படித்துக் கொள்ளலாம். அடுத்த வசனத்தை வாசிங்க. என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேல் எங்கும் வரப்போகிற. அப்போ இன்னொரு விஷயத்தை சொல்றாரு, ஒரு எச்சரிக்கை செய்தி சொல்றாரு. பூச்சக்கரத்தில் உள்ள எங்கும், இந்த பூமி எங்கும் ஒரு மாபெரும் உபத்திரமா வரப்போகிறது. இந்த கடைசி உபத்திரம் வரப்போகிறது. அப்போ அந்த உபத்திரத்திலிருந்து உங்களை நான் என்ன செய்வேன்? காப்பேன் என்று சொல்லுகிறார். இந்த உபத்திரத்தில் இருந்து உங்களை நான் காப்பேன். இல்லைங்களா? நாம ஆசீர்வாதத்திற்கு மாத்திரமல்ல, உபத்திரவத்திற்கு மூலமாக தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுகிறதற்காகவும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவருடைய பாடுகளை சகிப்போமானால் அந்த ஆசீர்வாதம் நமக்கு மேன்மையாய் கிடைக்கும் என்பதை நாம மறந்துவிடக் கூடாது. வேண்டுமென்றால் 2 தீமோத்தேயு 2:12 அதிகாரம், 2 பேதுரு 2:9 இதை வாசித்து பார்த்தால் உங்களுக்கு அதனுடைய காரியம் விளங்கும். 11வது வசனத்தில் சொல்றாரு, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அப்போ இந்த திறந்த வாசல், இந்த தாவீதின் அந்த திறவுகோல், இதெல்லாம் எதை காட்டுகிறது என்றால் 2 விஷயங்களை காட்டுகிறது. ஒன்று, பரலோக வாசலுக்குள் நாம் பிரவேசித்து நமக்கான தீர்வை நியாய விசாரணையின் மூலமாக நம்மை பரிசுத்தமாக்கி பரிபூர்ணப்படுத்துகிற வேலை நடந்து கொண்டிருக்கிறது. இரண்டாவது, அவர் வருகிற பொழுது என்ன செய்வார் என்று சொன்னால், இந்த பூமிக்கு ஒரு முடிவை கட்டி நம்மை எல்லாம் பரலோகத்தில் கொண்டு போய் அங்கே சிங்காசனத்திலே அவர் உட்கார்ந்தார். சிங்காசனத்தையும் அது என்ன செய்கிறது? உடைக்கிறது. ஒரு வசனம் சொல்லணும்னாக்கா என்ன அப்படின்னா, நீங்க இசைக்கல் புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ராஜாவை பார்த்து சொல்றாரு, பாகையை கழற்று. எதை கழற்று? பாகையை கழற்று என்று சொல்லுகிறார். அந்த பாகையை ஏன் கழற்ற வேண்டும் என்று சொன்னால், அங்கே 3 முறை சொல்றார், கழற்று கழற்று. அந்த பாகையை கழற்று போடுகின்ற அந்த ராஜாவுக்கு ஏன்னாக்கா 3 முறை ஏன் சொன்னா, 3 ராஜ்யங்கள் விழுந்தன, இனிமேல் என்ன ராஜ்யம் வரப்போகுது? தேவனுடைய ராஜ்யம் வரப்போகுதுப்பா, இந்த கிருபையின் ராஜ்யம் வரப்போகுதுப்பா. அதனால நீ என்ன செய்யணும்? உன் பாதையை கழிச்சு, அவதான் இனிமேல இந்த உலக ராஜ்யம் எல்லாம் கிடையாது என்று சொல்லி அவர்கிட்ட சொல்றாரு. அவனுக்கு சொல்லி 4வது ராஜ்யம் பாபிலோன் விழுந்தது, மேது பெர்சியா கிரேக்கம் விழுந்தது, 4வது ரோமத்தில் அவருடைய காலத்தில் தான் இயேசு கிறிஸ்து வந்தாரு. ஆனால் அவர் வந்து முதலாவது தன்னை மறிக்க கொடுத்த பாவத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறார். அடுத்தது பரலோக வேலை செய்கிறார். இதை முடித்த பின்புதான் அவர் சிம்மாசனத்தில் என்ன செய்யணும்?
உட்கார்வன். இந்த சத்தியம் எல்லாம் யாருக்கு கொடுக்கப்பட்டது என்று சொன்னால் பிலதெல்பியா சபைக்கு கொடுக்கப்பட்டது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை நாம் ஒரு விசை என்ன செய்ய வேண்டும்? எண்ணி பார்த்தவர்களாக இருக்க வேண்டும். எந்த நிலையிலும் நாம் பின்வாங்கி போகிறவர்களாக இருக்கக்கூடாது. அடுத்த வசனம் சொல்லுகிறது, உண்மை நான் ஜெயம் கொள்கிறவனை நான் என்ன செய்வேன்? தூணாக நிறுத்துவேன் என்று சொல்லுகிறார். தூணாக நிறுத்துவது தேவனுடைய ஜனத்திற்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தின் செய்தி என்பதை நாம் மறக்கக்கூடாது. இந்த தூண் என்பதற்கு என்ன பொருள் என்று சொன்னால், சபையில சத்தியத்திற்கு, இந்த சபை சத்தியத்திற்கு தூணாக இருக்கிறது. அந்த சபை என்பது நீங்களும் நானும். அப்ப சத்தியத்திற்கு நாம எப்படி இருக்கணும்? தூணா இருக்கணும். தவிர அந்த சத்தியம் விழுந்து போகிறதுக்கு நாம் ஒரு காரணங்களாக இருக்க கூடாது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, 2 யோவான் 8 சொல்லுகிறது, உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படிக்கு நீங்க என்ன செய்யுங்க? பிரயாசப்படுங்கள். ஆண்டவருக்குள் நாம் தேவனுடைய சத்தத்தை கேட்டோம். அந்த செய்தியானது அவர்களுக்கு மாத்திரமல்ல, நமக்கும் கொடுக்கப்பட்டது. இந்த செய்தி நிமித்தம் உங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து அவருடைய பரலோகத்திற்கு நம்மை ஆயத்தப்படுத்தி நித்திய ராஜ்யத்திற்குள் பங்குடைய செய்வார்கள். ஆமென். தேவனுடைய நாமம் மகிழ்ப்படுவதாக. எத்தனை பேர் புரிஞ்சுங்களா? ஏதோ பிரசங்கம் பண்ணாங்க, என்ன பண்ணாங்க, ஏதோ சத்தியம் கொள்ள திறவு போர் சொன்னாங்க. புரிஞ்சுங்களா? ஒரு காரியம் தெரிந்து கொள்ளுங்க, ஓய்வு நாட்களில் நீங்க சிரமத்தோடு இருந்தால்தான் அந்த காரியம் புரியும். இல்லைனா புரியாது. சிறந்த சத்தியத்தை ஏதோ ஒரு கேட்டால் உங்களுக்கு புரியாது. செபத்தோட இவைக்கு அப்பதான் உங்களுக்கு புரியும். அப்போ நம்ம இன்னைக்கு ஒரு சபையை கொடுத்து நான் படித்தோம், சரிங்களா? இன்னைக்கு வாய்ப்பு இருக்கு, இன்னைக்கு சர்ச்சு திறக்க வாய்ப்பு இருக்கு. ஒருவரும் கூட்டக்கூடாது, எச்சரிக்கையா இருக்கு. ஒரு வாய்ப்பு வரும், சண்டையெல்லாம் வரும், இப்படி ஆலையும் திறக்கக்கூடாது. வாய்ப்பு இருக்கு, இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக் கொடுங்க. நாயத்திற்கு வரும், எல்லாம் முடிஞ்சு போயிடும். இயேசு கிறிஸ்து வந்துருவார். நீங்களும் ஏமாந்து போகக்கூடாது. கேட்ட சக்தி ஒப்பு கொடுப்போம். அவருடைய எப்பொழுதும் திறந்த வாசல் உங்களுக்கு முன்பாக இருக்கிறது. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அன்பாக இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். இந்த செய்தியை கொடுக்கப்பட்டது இங்க இருக்கிற ஒவ்வொரு விசுவாசங்களுக்கும், ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நீங்களும் நாமும் சத்திய உணவாக இயேசு கிறிஸ்து உறுதியாக நாம் தடுத்துக் கொள்வோம். யாரும் எழுதிருந்து ஒப்பு கொடுத்து 247வது பாடலை நாம் பாடுவோம். நிச்சயம் இயேசு என் சொந்தமே, இது தெய்வீக மகிமை, ரட்சணிய உறவை உறவே, வந்தேன் சுத்திகரம் பெற வேண்டிய பாடலை ஒப்பு கொடுத்து நாம் பாடுவோம். நிச்சயம் இயேசு என் சொந்தமே, இது
நீங்க எந்த நிலைமைக்கு யோசிச்சு போறீங்க. ஆனா திருச்சபை திறந்திருக்குது. இன்னைக்கு ரெஜிஸ்டருக்கு கொடுத்தாங்க. ஒருவரும் கூட்டக்கூடாது எச்சரிக்கையாக சொன்னாங்க. அன்றாட திருவண்ட வாசல் நடபடி உண்டு. அந்த சமூகத்துல ஒப்பு கொடுங்க. எப்படிப்பட்ட ஒரு அடைக்கப்பட்ட காலம் வரும். நோவாவுடைய பேடை அடைபட்டுச்சு. அங்கிருந்து வெளியே தட்டாங்க. உள்ள போக முடியல. ஒரு அருமையான ஒரு செய்தியை கேட்டோம். தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளை ஒப்பு கொடுங்க. நீங்க தேவனோட தூரமா இருக்கீங்களா?